தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. முருகேசன் காலையும் கையையும் நீட்டிவிட்டு கொண்டு சோம்பல் முறித்தான். அவன் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகை கவர்ந்தது. முகத்தில் ஒரு தெளிவு தோன்றிற்று. அவன் கிழிந்த கோட்டுப்பையுக்குள் ஒரு முழு தங்கச்சங்கிலி இருந்ததுதான் அவனுடைய சந்தோஷத்துக்கு காரணம். அதை விற்றால் அவன் பாடு 5 மாதத்துக்கு யோகந்தான். 5 மாதங்கள். அண்ணாத்த, என்ன செய்தி என்று ஒரு குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான் முருகேசன். திரும்பி பார்த்தா அவன் தோழன் திருட்டு தங்கவேலு நின்று கொண்டிருந்தான். அண்ணாத்த, ரொம்ப சந்தோஷமா இருக்க? சரக்கு எதனாச்சும் கிடைச்சிடுச்சோ என்று பக்கத்திலே வந்து உட்கார்ந்து அவன் பையுக்குள் சுவாதீனமாக கையை விட்டு துளாவி சங்கிலியை எடுத்தான். இதை எங்கே கிளப்பின என்றான். தங்கவேலு, அதை மாத்திரம் தொடாத, அதை மாத்திரம் கேட்காத என்று தங்கவேலு அந்த சங்கிலியை தன் பையில் போட்டு கொண்டான். இதென்ன வேடிக்கை, பண்டத்தை திருப்பி கொடு என்று வாதாடினான் முருகேசன். பண்டத்தையும் கொடுத்து விட்டு போலீஸ்லேயும் சொல்லும்படி வேலை வைக்கிறியே என்றான் தங்கவேலு. போலீஸ் என்ற வார்த்தை முருகேசனை அடக்கிற்று. தங்கவேலு சங்கிலியுடன் போய் சேர்ந்தான். வெகு நேரம் மனம் சஞ்சலத்துடன் முருகேசன் அங்கேயே கிடந்தான். நன்றாக அஸ்தமித்த பிறகு அவன் எழுந்து சாலை ஓரமாக மெல்ல நடந்தான். அப்பொழுது ஒரு பெரிய மரத்தின் அடியில் அவனுக்கு தங்கவேலுவின் உருவம் மங்கின இருளில் தென்பட்டது. உடனே முருகேசன் சுறுசுறுப்பாக வேலை செய்தான். பதுங்கி சமீபத்தில் நெருங்கி மறைவில் இருந்தவாறு கவனித்தான். மரத்தின் ஒரு பொந்துக்குள் ஆழமாக கைவிட்டு எதையோ வைத்துவிட்டு தங்கவேலு வேகமாக அவ்விடத்தை விட்டு சென்றான். அங்கே எதை ஒளித்து வைக்கிறான் அவன் என்பது முருகேசனுக்கு தெரியாதது அல்ல. விடியற் காலையில் எழுந்த முருகேசன் அதிவேகமாக சாலையில் அந்த மரத்தை தேடிக்கொண்டு போனான். அந்த பொந்தில் சங்கிலியும் கிடைத்தது. அதிர்ஷ்டம் என்று மெல்ல கூறி ஆனந்தப்பட்டான். இவ்வளவு லகுவாக தங்கவேலுவிடம் சிக்கிய பொருள் திரும்ப கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தடி இல்லாமல் பின்னால் வந்து நின்ற சைக்கிளிலிருந்து இறங்கிய போலீஸ்காரனும், அதிர்ஷ்டம்தான், இப்படி கூட அதை வாய்க்காங்கர தெரு வீட்டிலிருந்து எடுத்தது தானே என்று கேட்டான். முருகேசன் எதிர்பார்த்த அந்த 5 மாத யோகத்தை அந்த ஊர் மேஜிஸ்ட்ரேட் அவனுக்கு அளித்தார்.